சிவாஜியின் உயர்ந்த குணங்களில் ஒன்று சக கலைஞர்களின் திறமையை மதிப்பதும் வியப்பதும். தஞ்சாவூரை ஒட்டிய சூரக்கோட்டையில் உள்ள தனது பண்ணை வீட்டுக்கு அவ்வப்போது வருவார். படையப்பா படம் வெளியாகவிருந்த நேரம் அது. சிவாஜியை சந்திப்பதற்காக அன்றைய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வந்திருந்தார். இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ரஜினியை பற்றி என்று கலெக்டர் கேட்டு முடிப்பதற்குள், தமிழ் பட உலகத்துக்கு எப்போதெல்லாம் மந்த நிலை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவர் நடிக்கும் படம் தயாரிப்பை தொடங்கினால் போதும் அந்த மந்த நிலை மாறிவிடும் என்றார் சிவாஜி. அவர் தஞ்சைக்கு வருகிறார் என்றால் எனக்கு முதல் நாளே தகவல் தந்து விடுவார்கள். கமல் நடிப்பில் அவ்வை சண்முகி படப்பிடிப்பு நடந்து வந்த நேரம். நான் அவரது பண்ணை வீட்டில் காத்திருந்தேன். குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சேர்ந்தார். காரை விட்டு இறங்கும்போது எதிரில் நின்ற என்னை பார்த்ததும் பேச ஆரம்பித்தார். டேய் பாலு, கமல் என்னை மாமல்லபுரம் வர சொல்லியிருந்தான். நானும் ஆர்வமா அங்கே போனேன். போய் கமலை தேடினா ஆளை காணோம். எங்கடா கமல்னு கேட்டா, அதோன்னு கை காட்டுறாங்க. அவன் ஒரு மாமியாகவே மாறியிருந்தான். எனக்கு அவனை சுத்தமா அடையாளமே தெரியலப்பா என்று கூறியபோது அவரது முகம் முழுவதும் மகிழ்ச்சி பரவி இருந்தது. சிவாஜி, எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த காலத்தில் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்வார்கள். ஆனால் சிவாஜி எம்ஜிஆர் இடையே இறுதி வரை ஆழமான நட்பு இருந்தது. சிவாஜியின் சூரக்கோட்டை வீட்டில் ஒரு பழைய வால்வு ரேடியோ பெட்டி இருந்தது. அதில்தான் அவர் தமிழ் ஆங்கில செய்திகளை கேட்பார். செய்திகள் முடிந்ததும் சினிமா பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும். அப்போது ஒரு பாடலை அவர் ரசித்து கேட்டார். அச்சமயம் அருகில் இருந்த கமலாம்மாள், மாமாவுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தம்பி என்றார். அந்த பாடல் அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற 1000 நிலவே வா. சிவாஜியின் அன்னை இல்லம் வீட்டில் ஒரு நண்பகல் நேரம். நான் அங்கே காத்திருந்தேன். முதல் மரியாதை படத்தின் ரஷ் காட்சிகளை பார்த்துவிட்டு வந்தார். நான் அப்போது சிவாஜியின் மூத்த சகோதரர் தங்கவேலுவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். சிவாஜி தனது அண்ணன் அருகில் வந்து படத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அண்ணே, அதை எடுத்தான், இதை எடுத்தான், அங்கே எடுத்தான், இங்கே எடுத்தான், படம் நல்லா வந்திருக்குன்னு. ஆனா இது என் படம் இல்லை, ராஜா படம், டைரக்டர் பாரதி ராஜாவோட படம் என்றார். பாரதி ராஜாவுக்கு இதைவிட சிறந்த பாராட்டை எப்படி கொடுக்க முடியும்? திரையுலகை சார்ந்தவர்களை மட்டுமல்ல, திறமையாளர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களை மதித்து போற்றும் பண்பு சிவாஜியிடம் இருந்தது. சூரக்கோட்டை வீட்டுக்கு ஓய்வு எடுப்பதற்காக அவர் வரும்போதெல்லாம் இரவில் தூங்கும் முன் 1 மணி நேரமாவது புத்தகம் படிக்காமல் படுக்க மாட்டார். அன்று இரவு உணவு முடித்த பின் இடக்கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலை நெஞ்சில் அணைத்தபடி மாடிக்கேறி சென்றார். இதை பார்த்த சிவாஜியின் உறவினர் ஜெகநாதர், ஏன் தம்பி அவ்வளவு பெரிய புத்தகத்தை நீ எடுத்துக்கிட்டு போற? நம்ம சொன்னா எடுத்துக்கிட்டு வரான் என்று கரிசனத்துடன் கூறினார். அவரை சற்று உற்று பார்த்துவிட்டு, இந்த புத்தகத்தை இப்படி நெஞ்சில அணைச்சு எடுத்துக்கிட்டு போறது எனக்கு பெருமையா இருக்குன்னே என்றார். அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.